ஹாய் காய்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது லோகி என்டர் கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா ஸ்லெண்ட்ரினா த செல்லார் அப்படின்னு சொல்லி ஒரு ஹாரர் கேமு. இவ பார்த்தீங்கன்னா நம்ம கிராணி கேமில் வருவா. அவளை தான் இப்போ நம்ம வந்து ஃபேஸ் பண்ண போகிறோம். ஓகே, டிஃபிகல்ட்டி நம்ம ஈஸியாக கொடுத்துட்டே வந்துடுவோம். இந்த கேம் பொறுத்த வரைக்கும் என்னன்னு தெரியும்னா காய்ஸ், வந்து நம்ம வந்து புக்கு வந்து 8 புக்கு கண்டுபிடிக்கணும். என்னடா இது இன்னும் ஈஸியாக கொடுத்துருக்கானுங்க அப்படின்னு சொல்லி மட்டும் நினச்சிடாதீங்க. செம்ம கஷ்டமான கேமு. நீங்களே போக போக பாருங்கள் வீடியோவில் எந்த லெவலுக்கு நம்மள அள்ளுவிட போகிறாங்கன்னு தெரில. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு 2 ரூமு திறந்து பார்த்தோன்னா ஒன்றுமே இல்லை. ஓகே, லெஃப்ட்டில் ஒரு ரூம், சரி ரைட்டில் ஒரு ரூம் இருந்துச்சு. அது வழியாக ஓப்பன் பண்ணி போவோம். ஓகே, இங்கே ஒரு கீ இருக்குது, எடுத்தாச்சு. ஓப்பன் பண்ணுறா, ஓப்பன் கரோ. ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. என்ன சவுண்டு? என்னடா அது? இன்னும் ஆரம்பமே பயமுறுத்துறானுங்க. ஓகே, ஒன்றுமே இல்லை. அப்போ என்னமோ சவுண்டு வந்துச்சே கைஸ். என்ன கைஸ் சவுண்டு அது? ஓகே, நமக்கு தெரியவில்லை அது என்னென்னு. ஓகே, அங்கள் போவோம் கடந்து போவோம். ஓகே, என்னடா இது? ஏன்டா இதெல்லாம் வரும்னு தெரியுமாடா? ஐயோ, முடிஞ்சு எனக்கு என் கேம். இல்லை. ஓகே, என்னங்க இது? எம்மா, திடீர்னு பயந்தே போயிட்டேங்க. அதாவது வந்து நான் சிலிண்டரி நான் வந்து பேய் இது எப்படி தெரியுமா? எப்படின்னா, ஐயோ வளர்றான் வேறு. அது எப்படின்னா கைஸ், இது வந்து ஒரு வெள்ளை கலர் போர்வை போட்டுக்கிட்டு வரும். போர்வை போட்டுட்டு வரும். இப்போ என்னென்னா 8 கால் பூச்சி மாதிரி வேஷத்தை போட்டு வருது. செம பயம் ஆயிடுச்சு. நான் செத்துட்டான்னு நினச்சேன். ஓகே, வாங்க பேசாமல் போவோம். ஓகே, இதை தொற. ஏம்மா, என்னடா இது? ஐயோ பச்சிடும். ஐயோ, அதாவது கைஸ், இப்போ நீங்கள் வந்து அது உங்களை பார்த்துச்சுன்னா நீங்கள் திரும்பிடணும். நீங்கள் திரும்பலைன்னா நீங்கள் செத்துருவீங்க. டே வந்து ஒரே ஒரு நாள் தான் உங்களுக்கு. ஒரே ஒரு டே தான் கொடுப்பாங்க. அந்த ஒரு டேயில் நீங்கள் தப்பிக்கணும். ஆனால் ஒரு டேவுமே சும்மா அள்ளு விட்டுருது கைஸ். அம்மா முடியல கைஸ் சத்தியமாக. அடி நெஞ்சு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல். திடீர்னு மூஞ்சிக்கிட்டே வருது. பேசிகிட்டு இருக்கும் போதே வருது கைஸ். என்ன கைஸ் பண்ண முடியும்? நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் விளாடும் போதே கொஞ்சம் அள்ளு விட்டுருச்சு. 2வது டைம் விளாண்டு கொஞ்சம் நான் உங்களுக்கு ஈஸியாக காட்டுறேன். ஃபஸ்ட்டு டைம் விளாண்டுறது ரொம்ப லென்த்தாக போகும் வீடியோ. ஆமாம் கைஸ், மறக்காமல் நம்ம வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள் கைஸ். வியூஸே போக மாட்டுது. அது ஒரு உதவி மட்டும் பண்ணுங்கள். நான் டெய்லி வீடியோ போடுறேன், கன்ஃபார்மாக போடுவேன். நீங்கள் நம்புங்க, நான் தினைக்கும் போடுவேன். எந்த கேம் வேணால் சொல்லுங்கள், போட்டுடலாம் பக்காவா. ஆனால் ஒரே ஒரு ஷேர், ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். யாரா இவ வேறு? ஓகே, உங்க போவோம். ஐயோ, திரும்பி ஏதாவது வருமாடா? பயமாக இருக்குறாடி. ஐயோ. ஓகே, இங்கே ஒரு டோர் இருக்குது. ஓகே, வச்சு நம்ம கீ வச்சு யூஸ் பண்ணுவோம்ல. ஆமாம், ஓகே கைஸ். கீ வச்சு யூஸ் பண்ணியாச்சு. புக்கே அப்போ புக்கே கிடச்சிச்சு நமக்கு. புக்கு வெற்றிகரமாங்க. இப்போ முடிஞ்ச அந்த பேர் வர சொல்லுங்க. ஐயோ அம்மா, என்னடா இது? ஐயோ, என்னடா ஒரு பேச்சுக்குன்னு சும்மா சொன்ன முன்னாடி அதை நிற்கிது. அம்மாடி ஆத்தாடி ஆத்தா. காய்ஸ், என்னடா இது? ரத்தம் வேறு கிடக்குது. எப்படா இந்த இடத்த கிராஸ் பண்ணி போகிறது? யாரா அது நடு ரோட்டில் மூச்சாடிச்சு வச்சுக்கிறது? ஐயோ, உடனே அசிங்கப்படுத்தோன்னே கோவம் வந்துருச்சு பார்த்தீங்களா? ஓகே, இப்போ அந்த ரூமுக்கு போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், இதுக்கு கீ வேணும். ஆஹா, ஒரு வேளை உள்ளே ஏதோ பேய் சேர்த்து கிடக்குமோ? திரும்பி வந்துச்சுடாது. என்னடா காணோம்? ஓகே, காணோம். ஒரு வேளை அது வந்தால் திரும்பிடணும்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே, எனக்கு சரியாக தெரில. வாங்க நம்ம போவோம். ஓகே, இங்கேயும் எதுவும் இல்லை. அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னாக்கா இங்கேயே ரூம்லேயும் எதுவும் இல்லை. என்னடா? அதான் ஒன்றுமே இல்லை. டே என்னடா அது? அதான் ஒன்றுமே இல்லையா கைஸ்? சிலிண்டர்னாவே இல்லையாங்க? அப்போயே அந்த இடத்துக்கு போன முடியாது. நான் போய் யாரை கூப்பிட்றாங்க? ஓகே, வந்தாச்சு. இப்போ வேற ஒருத்திங்க முன்னாடி வந்துட்டு நின்றுட்டு பயமுறுத்துறா. வாங்க கைஸ், நம்ம போவோம். ஓகே, இந்த ஒரு டோர் இருக்குது. ஓகே, இங்கே கீ ஒன்று கொடுத்துட்டானுங்க கைஸ். ஓகே, ஒரு புக்கு கிடச்சிருச்சு வெற்றிகரமாக. நமக்கு 6 புக்கு கிடச்சிருச்சு. இன்னும் நமக்கு 2 புக்கு கைஸ் தேவை. 2 புக்கு தேவை கைஸ் நமக்கு. இப்போ
2 புக்குமே கண்டுபிடிச்சிச்சுன்னா அப்படியே மஜாவே எஸ்கேப் ஆயிடலாம். ஓகே, இன்னும் ஒரே ஒரு புக்கு தான் கைஸ். வேறு லெவலு. திரும்பி டோர் வந்தது உள்ளே வந்துட போகுது. சரி, உள்ளே ஒன்றும் இல்லை. கொடுத்தாலும் நல்லா தான் இருக்கும் இன்னொரு புக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்குமே ஒன்றும் நடக்கலை. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட்டில் தான் வேட்டு போகணும்னு நினைக்கிறேன். 2 புக் கண்டுபிடிச்ச உடனே சாவடிப்பான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். டேய் கைப்புள்ள ஸ்லெண்ட்ரி நான் தெரிஞ்சு வரமாட்டேன் நினைக்கிறேன். நம்மளை பார்த்து பயந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, நம்ம இந்த ஒரு கீயை யூஸ் பண்ணி அடப்பாவி ஒரு கீயை யூஸ் பண்ணி ஐயோ மேடம் சாரி மேடம் தெரியாமல் சொல்லிட்டேன் மேடம். பயமாக இருக்குது மேடம், விட்டுருங்க மேடம். சும்மா மூஞ்சிக்கிட்டு வந்துட்டுருக்கீங்க கைஸ். அதாவது பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நேரமாக தேடி பார்த்தேன் ஒரு புக்குக்கு. இப்போ அதனால் நான் வந்து ரீஸ்டார்ட்டே பண்ணிட்டேன். திரும்பி ஃபஸ்ட்லேருந்து கேம் விளாண்டேன். இப்போ நமக்கு 8 புக் கிடச்சிருச்சு வெற்றிகரமாக. இப்போ நம்ம எஸ்கேப் ஆக வேண்டியதான் கைஸ். வேறு லெவலில் எஸ்கேப்பு. தொடங்கடா கதவை. கற்றுங்க மேடம், சூப்பராக அப்படி தான் கற்றுங்க. எழுதிட்டு போங்க. யார் எழுதிட்டு போகிறது? ஓகே, யாரும் எழுதிட்டு போகிறாங்க. கங்க்ராச்சுலேஷன், யுவர் மேனேஜ்டு டு ஃபைண்ட் த மிஸ்ஸிங் புக்ஸ். கேம் முடிச்சாச்சு கைஸ். ஓகே, நாங்கள் வந்து உங்களை மீண்டும் அடுத்த வேலை சந்திக்கிறேன். நம்ம திரும்பி இது வந்து ஒரு அடுத்த மேப், இன்னொரு மேப் இருக்குது, அதை வச்சு போடலான்னு சொல்லுங்கள். இல்லைனா ஸ்கிரிட்டின் ஹவுஸ் இருக்குது, அதையும் போட்டான்னு போடுவேன். சரி, ஓகே கைஸ், பை.